வணக்கம். கணித வரலாறுல ஒரு தங்க நாள்னு சொன்னா அது எந்த நாளா இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு நாளை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு தேதி, ஆனா அதுக்குள்ள நம்ம உலகத்தையே மாத்தின 4 பெரிய கதைகள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். மார்ச் 31 பார்த்தா சும்மா ஒரு சாதாரண தேதி மாதிரி தான் தெரியும். ஆனா கணித வரலாற்றுல இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, இதே மார்ச் 31ஆம் தேதியில பல நூறு வருஷங்களா வேற வேற நாடுகள்ல சில பெரிய ஜீனியஸ் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. யார் அவங்க? வாங்க ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் ஆள் உலகத்தையே ஒரு கிரிட் மாதிரி, அதாவது ஒரு கட்டம் போட்ட அமைப்பு மாதிரி பார்த்த ஒருத்தர். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கூகுள் மேப்ஸ் எப்படி இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற ஒரு இடத்தையும் வெறும் 2 நம்பரை வச்சு கரெக்டா சொல்லுது? அதுக்கான பதில் ரெனே டெஸ்கார்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. அவர் எப்ப பிறந்தார் தெரியுமா? அதே மார்ச் 31, 1596ல. பல வருஷமா அல்ஜீப்ராவும் ஜியோமெட்ரியும் 2 தனித்தனி உலகம் மாதிரி இருந்துச்சு. ஆனா டெஸ்கார்ட்ஸ் என்ன பண்ணார்னா, இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலத்தையே கட்டிட்டாரு. அதாவது எந்த ஒரு இடத்தையும் நம்பர்ஸ் வச்சு கரெக்டா சொல்றதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குனார். அதுக்கு பேர் தான் கோஆர்டினேட்ஸ். இதனால என்ன ஆச்சுன்னா, படத்துல இருந்த கஷ்டமான ஜியோமெட்ரி கணக்கையெல்லாம் சிம்பிளா நம்பர்ஸ் வச்சிருக்கிற அல்ஜீப்ரா சமன்பாடா மாத்தி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க பாக்குற ஒவ்வொரு மேப், ஒவ்வொரு கிராஃப், ஏன் உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிக்சல் கூட அவரோட அந்த ஐடியாவை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னும் அதே மார்ச் 31ல தான் இருக்கோம். ஆனா இப்போ டைம்ல கொஞ்சம் முன்னாடி போக போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே கணக்குக்குள்ள கொண்டு வந்த ஒரு பெரிய மேதைய பத்தி. ஒரு கிரிக்கெட் பால் போற வழியா இருக்கட்டும், இல்ல ஒரு கிரகம் சுத்துற பாதையா இருக்கட்டும், இப்படி நகர்ற ஒரு பொருளோட பாதையை நம்மால எப்படி கணிக்க முடியுது? இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னவர் வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐசக் நியூட்டன் தான். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரும் இதே மார்ச் 31, 1727ல தான் இறந்து போனார். அவரோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் கால்குலஸ். இது மாற்றம் அண்ட் இயக்கம் பற்றிய கணக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் ஒரு செகண்ட்ல இருந்து அடுத்த செகண்டுக்கு எப்படி மாறுதுன்னு துல்லியமா கணக்கு போடுற ஒரு பவர்ஃபுல் டூல் இது. ராக்கெட் மேல போறதுல இருந்து ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்குறது வரைக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க இதுதான் அடிப்படை. சுருக்கமா சொல்ல போனா, இயங்கிக்கிட்டே இருக்கிற இந்த யூனிவர்ஸை விவரிக்கிறதுக்காகவே அவர் ஒரு புது கணித மொழியை கண்டுபிடிச்சாரு. அப்ப பாருங்க, ஒரே தேதி 2 பெரிய கதைகள். ஆனா நம்ம பயணம் இன்னும் முடியல. வாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, கணக்க வச்சு பிரபஞ்சத்தோட விதிகளை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல நம்ம டெய்லி வாழ்க்கையில இருக்கிற வியாபார விதிகளை கூட விளக்க முடியும். இப்போ நாம விலைகளோட ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃப்ளைட் டிக்கெட், காய்கறி விலையெல்லாம் ஏன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு? இதுக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கே கணக்க வச்சு பதில் தேடின முதல் ஆள் அகஸ்டின் கோர்னோ. அவரும் அதே மார்ச் 31, 1877ல தான் காலமானார். கார்னோ ஒரு புது ஃபீல்டே உருவாக்கினாரு. அதுதான் மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். அதாவது தேவைக்கும் விநியோகத்துக்கும் இருக்கிற உறவை விளக்க அவர் கணக்கு ஃபார்முலாக்களை பயன்படுத்தினாரு. ஒரு மார்க்கெட்ல போட்டி அதிகமா இருந்தா விலை எப்படி குறையும், போட்டி கம்மியா இருந்தா விலை எப்படி ஏறும்னு ஈக்குவேஷன்ஸ் மூலமா விளக்கினாரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அவர் மார்க்கெட்னா என்னன்னு சொன்ன டெஃபினிஷன் தான் இன்னைக்கும் எக்கனாமிக்ஸ்ல யூஸ் பண்றோம். அதனால இன்னைக்கு நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் சரி, நீங்க கொடுக்கற விலை அவர் அன்னைக்கு எழுதின கணித விதிகளால தான் மறைமுகமா தீர்மானிக்கப்படுது. பாருங்க, அதே மார்ச் 31, 100 வருஷம் ஓடி போச்சு. இப்போ நம்ம டைம் லைன்ல 3 பேர் இருக்காங்க. வாங்க நம்மளோட கடைசி கதைக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்பர்ஸ், மோஷன், எக்கனாமிக்ஸ்னு பார்த்தோம். இப்போ கணக்கோட கலை வடிவம், அதாவது வடிவங்களோட அழக பத்தி பார்க்கலாம். ஒரு தேன்கூடு, நம்ம வீட்டு தரையில போட்டிருக்கிற டைல்ஸ், இல்ல ஒரு பனித்துளி, இதுலெல்லாம் இருக்கிற அந்த பெர்ஃபெக்ட் பேட்டர்ன்ஸை பார்த்து, அட இது ஏன் இப்படி இருக்குன்னு நீங்க என்னைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இந்த அழகுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற கணக்கு கண்டுபிடிச்சவர் தான் டொனால்ட் காக்செட்டர். நம்ம டைம்லைன்ல ரொம்ப சமீபத்துல, அதாவது மார்ச் 31, 2003ல தான் இவர் காலமானார். இவர் ஜியோமெட்ரியில ஒரு பெரிய புலி. வடிவங்களும் பல கோணங்களும் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்த முழுசா நிரப்புதுன்னு ஆய்வு செஞ்சாரு. நம்ம பாக்குற நீளம், அகலம், உயரத்துக்கு மேல ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற சிக்கலான பேட்டர்ன்ஸை பத்தியும் அவர் ஆராய்ஞ்சாரு. ஏன் இந்த வேலையை செய்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், அதன் உள்ளார்ந்த அழகுக்காக மட்டும்தான் அப்படின்னு. இன்னும் அழகா சொல்லணும்னா, நம்மள சுத்தி இருக்கிற பேட்டர்ன்ஸ்க்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற கணித ப்ளூ பிரிண்ட் அவர் கண்டுபிடிச்சாரு. 4 பேர்
4 வேற வேற ஃபீல்டு, 4 நூற்றாண்டுகள். ஆனா இவங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த இவங்க எல்லாரும் வேற வேற நூற்றாண்டுகள், வேற வேற நாடுகள்ல வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாரும் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். அந்த கேள்வி இதுதான். இந்த குழப்பத்துக்குள்ள என்ன பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கு? அவங்க அப்படி கேட்டதால தான் இன்னைக்கு நாம மேப்ஸையும் இயற்பியல் விதிகளையும் பொருளாதார கோட்பாடுகளையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம உலகத்துல நீங்க பாக்குற எந்த மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன் நாளைக்கு நம்ம எதிர்காலத்தை மாற்றும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.